அது ஒரு அழகிய கிராமம். அங்கே சாயந்திர வேளையில் புல்வெளி நிரம்பிய ஒரு சிறிய மலையின் மேலே லூனா உட்கார்ந்து கொண்டு அண்ணாந்து வானத்தை பார்க்கும்போது அங்கே வானம் மின்னும் நட்சத்திரங்களால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. கையில ஒரு சிறிய அகல் விளக்கு வைத்திருந்தாள். நட்சத்திரங்கள் கண்ணு கெட்டாதவை நீளும் கனவில் பறக்கும் என் பறவைகள் துயுகின்றன. வானத்தின் வாசல் திறக்க மனம் தேடுகின்றதே. உயிரும் பறக்கும் என் ஆசைகள் கொண்டு வானத்தில் ரகசியங்களில் புது ஜீவன் கொடுத்து ஒரு நாள் நான் பறந்து பாதையில் அடைவே. வானமெல்லாம் என்னை தழுவும் அதே நேரத்தில். நட்சத்திரங்கள் ரகசியமாய் நகைச்சுவை சொல்லும். அவைகளின் தேடல்களால் மனம் சிந்தனை மேலும் மேலுயரும் ஏறும் போது இதயம் பாசம் மோதி பிரபஞ்சத்தின் குரல்களில் நான் ஒரு துளி மறைந்த எதையும் மதுரமாய் தேடுகின்றேன். வானத்தின் ஒவ்வொரு கோடிலும் என்னை வளர்க்கின்றேன். விண்மீன்கள் வழிகள். லூனா இரவில் ஒளிரும் காட்டில் நின்றபோது அவள் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. ஒரு கிளையில் அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலித்தனமான ஆந்தை. அதன் இறகுகள் மென்மையாக மின்ன. ஆந்தையின் கண்கள் இரவில் சிறிய விளக்குகளைப் போல ஒளிர்ந்தன. அப்போது ஆந்தை பேசியது. லூனா, என் கண்கள் இருட்டில் ஏன் ஒளிர்கின்றன என்று நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாய? லூனா தெரியாது என்று தலையை ஆட்டினாள். இது மந்திரம் அல்ல, இது அறிவியல். என் கண்கள் ஒவ்வொரு ஒளியையும், நட்சத்திரங்களிலிருந்து வரும் மிகச்சிறிய ஒளியை கூட படம் பிடிக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன. உள்ளே டேப்டம் லூசிடம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பு அடுக்கு என் கண்கள் வழியாக ஒளியை பிரதிபலிக்கிறது. இருளில் என் பார்வையை கூர்மையாக்குகிறது. இது இரவு பார்வையைப் போன்றது. கீழே உள்ள இரையின் மிகச்சிறிய அசைவை கூட பார்க்க உதவுகிறது. லூனா பிரமிப்புடன் அதைக் கேட்டு, அப்படியானால் உனது கண்கள் தானாக ஒளிர்வதில்லையா? அதைக் கேட்ட ஆந்தை சிரித்தது. சரியாக சொன்னாய். உனது லாந்தர் அல்லது சந்திரன் போன்ற ஒளி அவற்றிலிருந்து பிரதிபலிக்கும்போது மட்டுமே அவை பிரகாசிக்கின்றன. பூனைகள் மற்றும் நரிகள் போன்ற சில விலங்குகளுக்கும் இரவில் ஒளிரும் கண்கள் இருப்பதற்கும் இதுவே காரணம். லூனா வியப்புடன் அதைக் கேட்டாள். தன்னை சுற்றியுள்ள ஒளிரும் காடு இன்னும் பல அதிசயங்கள் நிறைந்ததாக உணர்ந்தாள். அதன் அழகால் மட்டுமல்ல, அதன் பின்னால் உள்ள நம்ப முடியாத அறிவியலாலும் கூட. லூனா அமைதியான புல்வெளியில் அமர்ந்திருந்தபோது இரவு அவளைச் சுற்றி மென்மையான வெல்வெட் போர்வை போல சூழ்ந்தது. சிறிய தங்க விளக்குகள் காற்றில் மின்னின. நட்சத்திரங்கள் உயிர் பெறுவது போல நடனமாடின. ஒரு மின்மினிப் பூச்சி அருகில் மிதந்து வந்தது. அதன் சிறிய உடல் ஒரு சூடான மாயாஜால ஒளியுடன் ஒளிர்ந்தது. லூனா பிரமிப்புடன் பார்த்தாள். அவளுடைய பச்சை ஜாக்கெட் மென்மையான ஒளியை பிரதிபலித்தது. நீ எப்படி ஒளிர்கிறாய் என்று கிசுகிசுத்தாள். மின்மினிப் பூச்சியின் ஒளி மீண்டும் மின்னியது. அவளுடைய கேள்விக்கு பதிலளிப்பது போல. இந்த ஒளி மந்திரம் அல்ல, இது பயோலுமினென்சென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மின்மினிப் பூச்சியின் சிறிய உடலுக்குள் ஒரு வேதியியல் எதிர்வினை நடக்கிறது. லூசேரின் எனப்படும் வேதிப்பொருள் ஆக்சிஜனுடன் கலக்கிறது. இது லூசேரேஸ் எனப்படும் நொதியால் ஏற்படுகிறது. இந்த எதிர்வினையானது ஒளியை உருவாக்குகிறது, அதாவது ஒரு சிறிய உயிரினத்திற்கு தேவையான ஒளியை தருகிறது. மின்மினிப் பூச்சி மீண்டும் சிமிட்டுவதை பார்த்தபோது லூனாவின் கண்கள் விரிந்தன. ஆனால் ஒளிர்வதால் என்ன பயன்? மின்மினிப் பூச்சிகள் ஒன்றுக்கொன்று பேச தங்கள் ஒளியை பயன்படுத்துகின்றன. ஒரு சில தன் துணையைக் கண்டுபிடிக்க இதை பயன்படுத்துகின்றன. மேலும் மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கவும் பயன்படுகிறது. ஒவ்வொரு மின்மினியும் தனிப்பட்ட ஒளிரும் தன்மையுடையது, ஒளியால் ஆன ரகசிய மொழி போல. இதைக் கேட்ட லூனா ஆச்சரியமடைந்தாள்.
அவள் புல்வெளியைச் சுற்றி பார்த்தாள். அங்கே இருட்டினில் ஒளிரும் மின்மினிப் பூச்சிகளைக் கண்டாள். அவைகள் ஒளியின் மொழியில் பேசுவதை புரிந்து கொள்ளத் தொடங்கினாள். இந்த பூஞ்சைகளுக்கு இரவில் ஒளிரும் ஒளி மேலும் அழகைச் சேர்க்கிறது. இந்த ஒளிச் சமிக்ஞை பூச்சிகள் மற்றும் காட்டின் உயிரினங்களை அழைக்கிறது. அவற்றின் மகரந்தச் சேர்க்கைக்கு உதவுகிறது. மேலும் அதன் பளபளப்பைக் கண்டு பயந்து காளானை பறிக்காமல் தடுக்கிறது. மேலும் இது காட்டு விலங்குகளுக்கு மட்டுமே புரியும் ஒரு மொழியின் சமிக்கையென தோன்றும். ஈரப்பதமான இடங்களில் செழித்து வளரும் இந்த காளான்கள் வேதியியல் மற்றும் உயிர்வாழ்வின் ஆச்சரியங்களைக் கொண்டிருக்கிறது. அவற்றின் செல்களில் லூசேரின் எனப்படும் நிறமி ஆக்சிஜனுடன் வினைபுரிகிறது. இது லூசேரேஸ் எனப்படும் நொதியின் உதவியுடன் செயல்படுகிறது. இதன் விளைவாக பயோலுமினென்சென்ஸ் எனப்படும் நுட்பமான ஒளிர்வு ஏற்படுகிறது. இரவில் இது இயற்கையின் அணையா விளக்கைப் போல உள்ளது. காட்டில் ஒளிரும் காளான்களை பார்த்து லூனா வியந்து நிற்கிறாள். அவற்றின் மென்மையான பச்சை மற்றும் நீல நிற ஒளி லூனாவின் ஆடையை ஒளிரச் செய்தது. அவளைச் சுற்றியுள்ள காடு இருட்டில் ஒளிரும் தாவரங்களும் பூஞ்சைகளுமாக அந்த காடு பார்ப்பதற்கு மர்மமாகவும் மாயாஜாலம் நிறைந்ததாக இருந்தது. ஒரு சிறிய குளத்தின் அருகே லூனா நடந்து செல்கிறாள். அங்கே ஜெல்லி மீன்கள் தண்ணீரில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் மென்மையான ஒளிரும் ஒளி இளஞ்சிவப்பு மற்றும் நீல நிறங்களில் இருந்தன. ஜெல்லி மீனின் பளபளப்பால் ஒளிரும் தனது பச்சை ஜாக்கெட்டை லூனா பிரமிப்புடன் பார்க்கிறாள். ஆனால் இந்த பளபளப்பு, இந்த மயக்கும் பயோலுமினென்சென்ஸ் கங்கட்டு வித்தையல்ல. அவற்றின் ஜெலட்டினஸ் வடிவங்களுக்குள் ஒரு நுட்பமான எதிர்வினை வெளிப்படுகிறது. லூசேரின் எனும் புரதம் ஆக்சிஜன் உடன் வினை புரிந்து லூசேரேசால் வினையூக்கி மென்மையான பிரகாசத்தை உருவாக்குகிறது. சில வகை ஜெல்லி மீன்கள் கூடுதல் புரதமான பச்சை லோரசன் புரதத்தை ஜிஎப்பி பயன்படுத்தி ஒளியை புதிய வசீகரிக்கும் வண்ணங்களாக மாற்றுகின்றன. ஜெல்லி மீன்களுக்கு இந்த ஒளிரும் தன்மை அது உயிர் வாழ்வதற்கு ஒரு ஆயுதமாக, ஒரு கேடயமாக உள்ளது. இது வேட்டையாடுபவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. மேலும் ஒளிரும் பாதையை விட்டுச் செல்லும்போது அச்சுறுத்தல்களை திசை திருப்புகின்றன. இதை பார்த்த லூனாவுக்கு ஏன் ஜெல்லி மீன்கள் இரவில் மின்னுகிறது என்ற உண்மை விளங்கியது. செய்கிறார்கள், தங்கள் பாதையை கண்டுபிடிக்கிறார்கள். இயற்கையின் தாளத்தில் அமைதியான கணிதம். நதியோடும் வழியானது சிறு காற்றின் கீதம் பேசும். மண்ணின் நெஞ்சத்திலிருந்து சுழலும் சுழி அறிவிக்கதை. இருட்டில் ஒளி தேடுவது நட்சத்திரத்தின் கண்களில். கனவுகள் பாடம் சொல்லும் நமக்கு மீதியாதென. காலம் என்னும் ஓர் கணிதம், மாற்றங்கள் அது தூரிகையே. நம் வாழ்வின் ஓவியத்தில் அடிக்கோடு சீராகவும். வானத்தின் ரகசித்தான் மின்னலின் தெய்வீக அசைவு.